நாம் பல வாரங்களாகவே நாம் இந்த பந்தம் என்றால் என்ன, அந்த கட்டிலிருந்து எப்படி வெளிவருவது, என்ன ஆட்டிடியூட், என்ன பாவனையை மாற்றும் போது நாம் எப்படி இருக்கிறோம் என்றெல்லாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இவை நாம் பார்த்து கொண்டே வரும்போதே நாம் கடைசியாக சொன்னது மிக முக்கியமானது. நான் எதையுமே மாற்றவில்லை, இந்த உலகத்தை என்னால் மாற்ற முடியாது, மாற்றவில்லை. ஆனால் நான் என்னுடைய எதிர்பார்ப்புகளை மட்டும் மாற்றினேன், இந்த உலகமே மாறிவிட்டது. அவன் என்னது, நம்ம உலகமே மாறிவிடு, அந்த அப்படி ஹாப்பி, சோ ஹாப்பி. இப்படி பார்க்கும்போது தான் நமக்கு எப்படி என்ன பாவனை என்று அந்த மீண்டும் நாம் சொல்வதெல்லாம் கர்மயோகத்திலே அத்துணை முக்கியமாக சொல்லப்பட்டது. நீ என்ன தரப்பட்டாலும் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை வைத்துத்தான் உன்னுடைய பாவனையே வருகிறது, உன்னுடைய எண்ணம் செயலாக்கம் அத்துணை வருகிறது, உன் உணர்வு அத்துணை மாறுகிறது என்று பார்த்தோம். அது நாம் சாதாரண படிப்பினை பார்ப்போங்க. நம்ம எப்படின்னு பாருங்க, ஒருத்தன் அறிவு கிட்டவனே என்று ஒருவன் திட்டுகிறான், நடு ரோட்டிலே வைத்து சொன்னா, அவன் தனியா சொன்னா கூட பரவாயில்லப்பா, நடு ரோட்டில் எல்லாரும் கேட்கிற மாதிரி சொல்லிட்டான், இது ஒரு கவலையா? அவன் நீ அறிவில்லாதவன் என்று சொல்லப்பட்டால் அது எங்கு சொல்லப்பட்டால் என்ன? அவன் நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவன் என்னை பற்றி முழுமையாக அறியாதவன், எனக்கு என்ன தெரியும் என்று அவனுக்கு என்னையா தெரியும்? என்னுடைய ஒரு பக்கம் இல்ல, 1/10 தெரியுமா, 100 தெரியுமா, 1000 தெரியுமா? தெரியாது. அவன் அறிவில்லாதவன் என்று சொன்னால் என்னை பற்றி முழுமையாக அறியாதவன் எப்படி அவன் சொல்லிட்டு போட்டுப்பான். அவன் என்ன, அவனுடைய ஆங்கிள் ஆஃப் வியூ அப்படி இருக்கு. ஐ எம் நாட் லைக் தட். அதுதான் நம்ம சொன்னோம். நான் எப்படி இருக்கிறேன், அடுத்தவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான், நான் எப்படி உண்மையில் இருக்கிறேன், நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், அடுத்தவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான், உண்மையில் நான் எப்படி இருக்கிறேன். தட் இஸ் தேர்ட் பார்ட்டி அனாலிசிஸ் என்று சொல்லுகிறோம். சாட்சியாக இருந்து பார். ஒரு காரியத்தை செய்தார், என் நண்பர் அடிக்கடி கேட்பார், சார் நீ நல்லதுன்னு செய்யறீங்க சார், அடுத்தவனுக்கு தீமையா வந்துருது சார், எது சார் அது, நன்மையா தீமையா சார் சொல்லுங்க சார். எடப்பாடி, ஏன் நான் செய்வது ஒருவருக்கு நன்மை என்று செய்யும் போது மற்றவருக்கு தீமையாக அமைகிறது என்றால் அதுதான் நம்ம தர்மத்தின் பார்வைன்னு சொல்லுது. சிலது நம்ம அதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். இப்ப பார்வை பார்க்கும்போது as a third party எப்பொழுது நான் பார்க்கும்போது நான் சொல்வதுதான் சரி போல் தெரிகிறது, அவன் பார்வையில் பார்க்கும்போது அவன் சொல்வதுதான் சரி போல் தெரிகிறது. கடைசியா உண்மை எது, அதான் சார் தெரிய மாட்டேன், அதான் சார் தெரியல. இந்த கதை ஞாபகம் இருக்கா, சப்பாத்தி மாவை தட்டிக்கோ, அதான் எனக்கு தெரியுமே, அது அது அதான் சார் தெரியாது. சொல்லு, இப்படி கொஞ்சம் தாண்டி மாவை ஒட்டி இப்படி கொமிக்கோ, தெரியுமே எனக்கு. அவன் நினைக்கிறான் தனக்கு அத்துணையும் தெரியும் என்று தெரியவில்லை. ஈஸி ஜீரோ, இஸ் நாட் ஜீரோ, ஈஸி பிக் ஜீரோ. அசம்ஷன், அவனே கற்பனையாக அனுமானத்தின் பேரில், அனுமானம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அனுமானத்தை வைத்து நம்முடைய சில ஞானத்தை பெறுகிறோம் என்று பார்த்தோம். அனுமானம் என்பது அத்துணை முக்கியம் எல்லாத்தையும் கூட. இப்ப நான் இந்த கேஸ் ஸ்டடின்னு சொல்லும்போது எம்ஏ கிரிமினாலஜியில் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுல அனுமானத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி பண்றதுக்கு அனுமானம் என்பது எத்துணை முக்கியம். 8 பேர் எடுக்கிறான் கேஸ்ல. இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன மாதிரி ஒரு மாடம் நடந்துருச்சு ஒரு வீட்டுல. அவன் ஒய்ஃப் கூட சந்தேகப்படுறான், ஒய்ஃபுடைய அண்ணனை சந்தேகப்படுறான், சொத்துக்காரன் தன்னை மேல சந்தேகப்படுறான். என்னென்ன லிஸ்ட் எழுதுறான், அவன் 10 பேர் எடுக்கிறான் லிஸ்ட், 15 பேர் வேலைக்காரி முதல் சந்தேகம் எழுதிக்கிறான் லிஸ்ட. ஒன்னொன்னா அவனுடைய சாட்சி என்ன, அதை வச்சு டிக் அடிச்சு எலிமினேஷன் ப்ராசஸ். அனுமானத்தின் பேரில் அத்துணை எழுதிக்கிறேன். அது பிறகு தெரிந்ததை அந்த அனுபவத்தின் மூலமாக சாட்சிகள் மற்ற நேரடி செயல்பாடுகளை வைத்து ஒன்னொன்னா டிக் அடிச்சு வரும்போது 3 நிற்குது. கடைசியா அதை கான்சன்ட்ரேட் பண்ணிடுறான். அவன் எங்க போனா, எத்தனை மணிக்கு வந்தான்னு பார்க்கும்போது 2 ஆயிருது. கடைசியா ஒருத்தர் மட்டும் அந்த விட்னஸோட மாட்டிக்கிறான். இதான் கேஸ்ல, கிரிமினல் கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன். இது தியரிட்டிக்கலா படிக்கும் போதே நல்லா இருக்கு. ஆக ஒரு செயல் செய்யும் போது ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்து கொண்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எத்தனை அழகாக, எத்தனை ஆர்வத்தோடு, எண்ணெய் மூளை ஆராய்ச்சியோடு செய்யலாம் என்றால் அதுதான் அவருடைய இன்வெஸ்டிகேஷன். அவர் கில்லாடிமாங்க பார்த்துருக்கீங்களா? சிலர் கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது அவர் அருமையா பண்ணுவார் சார். இதுதான் அவர் அந்த சிந்திக்கும் திறனை வைத்து இவராக இருப்பதற்கு என்ன, அது ஒண்ணுமில்ல. அந்த நாள் ஒரு படம் எடுத்தா ஞாபகம் இருக்குல்ல, அது அந்த காலத்துல எடுத்தது. பாலச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாருங்க, வீணை பாலச்சந்திரன். அவர் டைரக்ஷன்ல எடுத்த படம் அது. யாரோ ஒருத்தருக்காக அப்பெல்லாம் நம்ம ஆளுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டு ஓரளவு கிடையாது. என்ன சார் சிவாஜி 10 பேர் சொல்றாங்க, என்ன டப்புன்னு செத்து விடுறாங்க. அவன் ஒருத்தர் சொல்றான், ஒரு முதல்ல அவன் ஒருத்தன் வேலை அண்ணங்காரன் சுட்ட மாதிரி இருக்கான், தம்பிக்காரன் சுட்ட மாதிரி காமிப்பான், தம்பி ஒய்ஃப் சுட்ட மாதிரி காமிப்பான், வேலைக்காரி சுட்ட மாதிரி காமிப்பான். அது இப்படி இருக்குமோ என்று அந்த சந்தேகத்தின் பேரிலே ஒன்றொன்றாக அவர் எலிமினேஷன் ப்ராசஸ் வரும்போது சந்தேகப்படவே முடியாத நண்பர் அந்த அவருடைய மனைவியை அவரை சுற்றிருக்கார்.
அந்த நாட்டு பற்றின் மீது காரணமாக. அதுக்கு அவருக்கு நாட்டு பற்றிற்கு காலேஜிலிருந்து எப்படி பேட்ரியாட்டிக்கா இருந்தா என்பதை வைத்து, தேசபக்தியோடு இருந்தால் என்பதை வைத்து கொண்டாந்து முடிக்கிறான் பாருங்க. இதான் இன்வெஸ்டிகேஷன். கிரைம் இன்வெஸ்டிகேஷன் என்பது அத்துணை முக்கியம். திருடு போயிடுச்சுன்னா பாக்குறாங்க பாத்தீங்களா, அதை வச்சு எவ்வளவு என்ன அழகா இருக்கு. நான் அதாவது சார் நீ என்ன சார், நீ இன்ஜினியர் என்னன்னு எனக்கு தெரியலையே சார், அன்னைக்கு இருக்கு காலேஜ் போனவன் என்ன சார் நீங்க, வாட் ஆர் யூ ஆக்சுவலி, வாட் ஆர் யூ, ஆர் யூ டாக்டர், ஆர் யூ அக்குபஞ்சரிஸ்ட், ஆர் யூ ஹிப்னோதெரபிஸ்ட், ஆர் யூ இது மாதிரி என்ன லா படிக்கிற மாதிரி இதை போய் படிக்கிறீங்க, என்ன சார் நீங்க வாடி படிக்கிட்டு இருந்தா என்ன சார் அதுதான். அத்துணையும் தெரிய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக. அவையெல்லாம் சேர்ந்து நான் சொல்லுவேன் குழப்பத்தை உண்டாக்கலாம். எனக்கு அந்த காலத்தை படிக்கும்போதுங்க, பிஇ படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் நன்றாக முதல் ரேங்க் உள்ள மாணவன் கூட பரீட்சைக்கு போகும்போது என்னை எதிர்த்து பார்க்க வரமாட்டேன். என்ன சார் உங்க ராசியான்னு கேட்குறீங்களா, என் முகத்தில் முடிச்சு போனால் பரீட்சை சரியாது. அவனை நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அடே அடே ஒரு கேள்வி போய் ஐயோ போ 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 ஏன் குழப்பிடுவேன் சார். இவ்வளவு நாள் கிளியரா இருந்தேன் சார், குழப்பிட்டியா சார், நான் ரூம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். போட இது எதுக்கே அவன் பார்ப்பானே, இவன் முகத்தில் முழிப்பானே, இவன் குழப்பத்தை பெற்று அத்துணை அளவிற்கு குழப்பத்தை உண்டாக்குவான். தெளிவு அப்போதுதான் வருகிறது. அதே கடைசியில் போய் கிளாஸ் சார் இவ்வளவு சொன்னீங்க, கடைசியில் இந்த முருகன் பற்றி வச்சுக்கிட்டே போய் கடைசியில் முருகன் உண்டா இல்லையா சார், இது எதுக்குப்பா இந்த கேள்வி உனக்கு, இவ்வளவு நேரம் எவ்வளவு படிச்சு. காலையில 9 மணிக்கு நம்முடைய ஒர்க்ஷாப் ஆரம்பிச்சது. மைண்ட் கண்ட்ரோல், கான்சன்ட்ரேஷன், ஓரியன்டேஷன், விசுவலைசேஷன், தெய்வத்தின் அருளை பெறுகிறது சொல்லி கொடுத்து கடைசி இது போய் தெய்வம் உண்டா ஏன் கேட்கிற, அதை பற்றி ஏன் சந்தேகம் வருகிறாய்? உன்னால் தெய்வம் எங்கு இருக்கிறது என்று பார்க்க முடியுமா? எங்கும் நிறைந்திருக்க ஒரு புஸ்தகம், அருமையான புஸ்தகங்க, நான் கூட பார்த்தேன், தெய்வத்தால் முடியாதது. நீ என்ன நினைப்பீங்க, ஒரு நாட்டியர் எழுதியிருக்காரு உங்களுக்கு மோசம், சாமியாவே முடியாது எழுதியிருக்காங்க. அவர் என்ன எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, கடைசியா இந்த தெய்வ சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறது, அந்த தெய்வமானது இவன் செய்யும் செயலை வைத்து இவனுக்கு தண்டனையாக அவனுடைய நாட்டிலிருந்து அவருடைய அந்த பவுண்டரியிலிருந்து வெளியே தூக்கி போகணும் என்ற எண்ணத்தோடு இருக்கும்போது அவரால் போட முடியல. ஏன்? எங்கும் அவன் இருக்கான், எல்லாமே அவருடைய இடம், எந்த இடத்துல மாற்றி அமைக்க முடியும்? அவரால் அவனை தேச பிரஸ் சிஸ்டம் என்ன சொல்லுவீங்க, பிரஸ் அப்படி அனுப்பிட முடியாது, தேசத்தை விட்டு வெளியே போன்னு சொல்ல முடியாது. ஏன்? எல்லாமே அவருடைய இடம். ஆக தெய்வத்தால் முடியாதது. அந்த கடைசியை பார்த்தா தெய்வத்தின் சக்தி என்ன அப்படின்னு கொண்டாந்து பார்த்த உடனே தெய்வத்தால் முடியாதுன்னு தலைப்பு இந்த புஸ்தகத்துக்கு பேரு. நம்ம பழைய பகுத்தறிவாளர் காலத்திலிருந்து ஏதோ புஸ்தகம் போட்டிருக்காங்க, தெய்வத்தாலே முடியாதுன்னா வாங்கி படிக்கணும் யார் நம்ம. அப்ப நம்ம அதை போய் மண்டையை போட்டு உடையக்கூடாது. தெய்வத்தாலே முடியாத போய் நம்ம செய்ய முடியுமா? எதுக்கு நம்ம வீணா போடுறது? அதுதான் நம்ம சொல்றோம் பிரேயர். நம்ம பிரேயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறை சக்தியே அல்லது பிரபஞ்ச சக்தியே, என்னால் முடிந்ததை செய்வதற்கு வேண்டிய மன வலிமையும் உடல் வலிமையும் வேண்டும். அந்த இறை சக்தியிட்ட கை ஏந்தி கேட்குறீங்க பிரேயர்ல, என்ன கேட்குறீங்க? என்னால் முடிந்ததை செய்வதற்கு வேண்டிய மன வலிமையும் உடல் வலிமையும் வேண்டும். 2, என்னால் செய்ய முடியாதது எது என்பதை புரிந்து கொள்ளும் அறிவு ஞானம் எனக்கு வேண்டும். இதுக்கு 2வது, ஏன் வீணா நீ உன்னால் செய்ய முடியாது, இட்ஸ் ஏ கன்ஃபர்ம்டு ஃபேக்ட். முடிவு செய்யப்பட்ட உண்மையை போய் நான் செய்ய போறேன் போட்டு மண்டையை உடைச்சு ஏன் வேணாக போறேன். உதாரணம் எடுத்துக்கோங்க, நம்முடைய டைம் காலம் முடிய போகுதுன்னா என்னைக்கு முடிய போகுது, இன்னைக்கா நாளைக்கா இன்னும் 10 ஆண்டுகளா தெரியாது. அதை பற்றி ஏன் சிந்திக்கிறாய்? அதுவரை சார் அது நிறைய பாயிண்ட் இருக்கு சார், இன்னும் 6 மாசம் இருக்க போறேன்னா நிறைய நான் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுக்குவேன் சார், எவ்வளவு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதை பண்ணிக்குவேன் சார். அதுதான் சார் கேட்குறேன். நீ நாளைக்கே போவது போல எல்லாம் செஞ்சுக்கிட்டே போயா என்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுவேன், முதியோகத்தில் போகும்போது ஒருத்தர் என்கிட்ட அடிக்கடி ஒரு இதை கொடுப்பேன் சீட்டை, நான் எப்போ போவேன்னு சொல்லுங்க சார். நான் நினைப்பேன் முதியோகத்துக்கும் பாலம் வளர்த்ததுக்கும் பக்கத்தில், பாலம் வளர்த்ததுக்கு எப்போ போவேன்னு கேட்கறேன். இல்லை சார், அங்கே எதுக்குப்பா உனக்கு நல்லா தானே இருக்க, இருப்பேன் கடைசி வரைக்கும். இல்லை சார் எனக்கு பார்த்து சொல்லுங்க சார், நீங்கள் நல்லா சொல்லிங்களா சார். சரி, அடுத்த நாள் கரெக்டாக கேட்பார் சார், அதுனா சார் பார்த்தீங்களா சார், நான் ஒரு நாள் ஜாதகத்தை கொண்டாந்து மறுநாள் அதை பாருங்க சார். இன்னொன்று அந்த கட்டத்தில் இது இருக்கும் பற்றி அதை அதையும் கொண்டாண்டேன். எங்கே பிறந்த இருப்பிடத்தை சொல்லு, அதையும் கொண்டாண்டேன். கடைசியாக கேட்குறேன், கடைசியாக எழுதி கொடுத்தேன். நாங்கள் அப்போ 73 பேர், கடைசி அவர் 16வது அவர் பேரை எழுதி என் பேரை 18வது 19 எழுதினேன். அவர் 16 கிட்ட பார்க்கும்போது என் பேர், என்ன சார் உங்கள் பேர் எழுதியிருக்கீங்க? ஆமாப்பா, இல்லைப்பா நான் தான் இந்த உலகத்தில் நிரந்தரம்னா என்றைக்கும் நான் இருக்க போகிறேன் என்றால் எப்படி இருக்க முடியும்? ஆக நாம் என்றோ செல்ல வேண்டியது கண்டிப்பு, அதை யாரும் மாற்ற முடியாது. இன்றா நாளையா நாளனைக்கா என்பதுதான் வேறுபாடு வழிய போகத்தான்
அந்த மாறுதல், அதாவது மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு நம்ம சொன்னோம். இந்த தெய்வ சக்தி கூட நம்ம சில நேரங்கள் சொல்றோம் பாத்தீங்களா. ஒருவருக்கு ஏன் வருத்தம் வருகிறது, சோகம் வருகிறது? நான் எனக்கு அன்போடு நான் பார்த்த அந்த நண்பர் இறந்து விட்டார், எனக்கு ஆசையாக நான் பழகிய நண்பர் இறந்து விட்டார். ஆக இப்படி பார்க்கும்போது நீ நிரந்தரமாக இன்பமாக சந்தோஷமாக இருப்பது என்னது? நீ முன் வேண்டியவருக்கு மாற்றம் வரக்கூடாது, இழப்பு வரக்கூடாது. நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு படத்தை பார்க்குற சின்ன பையன் எனக்கு சாதாரணமாக கால்சீட்டை போடுறது, இவன் எங்க வெரி சி நோ, அவன் தான் சார் இன்னைக்கு காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். இவன் இன்னைக்கு பார்த்தா இவன் எங்க இருக்கான், அந்த படிச்சவன் தான் சார் இன்னைக்கு வேலை பார்த்து அமெரிக்காவில் இருக்கான் சார். ஆக இது மாற்றம் மாறிக்கொண்டே வருகிறது. கடைசியா வேற ஒரு மாற்றம் வருது, விடுங்க, மாறிக்கொண்டே வருகிறது. ஆக இவன் எப்படி மாறி இருக்கிறான். அதே போலதான் இழப்பு. இன்றைக்கு நாம் ஒருவரை இழந்து இருக்கிறோம் என்றால் அதனால் அந்த யார் இழந்தாரோ அவர் மீது அன்பு கொண்டவர் துயரப்படுகிறார் என்றால், இழப்பில்லாதது எது? என்றைக்குமே நிரந்தரமானது எது? அதன் மீது நீ அன்பு கொண்டால் உனக்கு மாறுதலினால் வரும் வருத்தம் கிடையாது, இழப்பினால் வரும் வருத்தமும் கிடையாது என்றால் எதை மீது நம்பிக்கை வைப்பாய்? அதுதான் எங்கும் நிறைந்திருக்கும் இயற்கை சக்தி அல்லது இறை சக்தி என்று சொல்லப்பட்டது மீது நீ அன்பு செலுத்த ஆரம்பித்தால் அது என்றைக்குமே மாறாதது, என்றைக்குமே அழிவில்லாதது. அதன் மீது அன்பு செலுத்தினால் நீ அந்த அழிவினாலோ அந்த மாற்றத்தினாலோ வரும் அந்த துயரத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ இன்பமாகவே இருக்கலாம். இதெல்லாம் நான் சொல்ற துயரமற்ற வாழ்வுக்குள்ள வழிகள். துயரமற்ற வாழ்வு அதுதான் நாம சொல்லுவோம், அந்த ஸ்ரேயத் என்று சொல்லப்பட்ட மோட்சம் வேறு எங்கும் இல்லை, இங்குதான் இருக்கிறது. அவன் சொல்ல பாத்தீங்களா, வேறு எதையும் மாற்றம் இல்லை. என் எண்ணத்தை, என் எதிர்பார்ப்பை மாற்றினேன், இந்த உலகமே மாறியது. உலகம் அப்படி நல்லா நினைச்சு அது மாதிரி பார்த்துட்டே வாங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த நம்ம திருப்பி நம்ம பாடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப பாடத்துக்கு வரணும். பாத்தீங்களா, என்ன சார் இந்த பாம்புகள் தான் எனக்கு ஞாபகம். இந்த பாம்பு இங்கேயும் திறந்து காலையில இருந்து பொட்டல நடத்திட்டு இருப்பேன். பாம்பு திறந்துக்க மாட்டேன், டிவி மாதிரி துண்டை விரிச்சிருப்பான், கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கணும். என்ன சார் நேரத்துக்கு வந்து இதே மாதிரி பாம்பு கீழே உள்ள பாம்பு இருக்கா, கீழே இருக்கா சார், விட்டுருக்கு சார் சண்டைக்கு இருக்கு இல்ல, துண்டை விரிச்சு கலெக்ஷன் பண்ணு. அது மாதிரி கதையாக போய்கொண்டே இருக்கிறது என்றால் சார் அருமையான கதைகள் சார். இதெல்லாம் பஞ்சிங் ஸ்டோரிஸ் என்று சொல்லப்பட்டது. நான் பேசுவதற்கு எடுக்கிறது இந்த கதைகள்லாம். அப்பா நானும் ஒரிஜினல் ஆதரன். நான் ஏதோ ஒரு புத்தகத்திலேயோ ஏதோ ஒரு டிவிலையோ ஏதோ ஒன்று பார்த்த நிகழ்ச்சியை வைத்து எந்த இடத்தில் எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பது முக்கியம். எந்த இடத்தில் எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பது முக்கியம். ஒரே கதை ஒரு சிரிப்பு சொல்லி ஒரு கிளப் நடக்குது, ரோட்டரி ரயில்ஸ் கிளப் மாதிரி நடக்குது. ஒரே சிரிப்பு ஒரு சம்பவத்தை சொல்லி இதை நீ எல்லாவற்றுக்கும் சொல்ல வேண்டும். ஒருத்தர் சொல்றாரு மியான்னு சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லிட்டு போறாரு, அவரே தான் சிரிச்சுக்கிறாரு, சிரிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்தவன் சொல்லுகிறான், ஒவ்வொரு வார்த்தைகள் விழுவதற்கும் அப்படியே அந்த அரங்கமே அதிர்கிறது சிரிப்பொலியா. தி பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக எதை எப்பொழுது எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் சொன்னேன். நான் கூட சொன்னேன் மைக்ல பேசும்போது கூட, எந்த நபராவது பாருங்க பேசும்போது வந்தோடனே மைக்கு அப்படி சுட்டிப்பாரு. ஏன் இந்த ரயில்வே கேட்டு கதை நான் சொன்னேன். ரயில்வே கேட்டு 2 ரயில் தண்டவாளம் இருக்கு சார் வாடியாங்கேட்ல. கேட் திறந்துருக்கு. கேட் திறந்துருந்தா என்ன அர்த்தம்? கேட்டு சிக்னல் 2 பக்கம் போட்டாச்சு, ரயில்கள் எதுவும் வராது என்று தடுப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் கூட அந்த தண்டவாளத்தில் உடனே அப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு பார்வை. உன் உயிர் தான் உனக்கு முக்கியமா? பார்க்காத நபரை பாருங்க, போய் பாருங்க. போகும்போது ஜஸ்ட் நீங்க ஸ்டாண்ட் அப்சர்வர் அண்ட் சி, அங்க போகணும் இப்படி ஒரு பார்வை இப்படி பார்த்தேன் போவாரு. திறந்தாலே இருக்கு. இது ஏன் நமக்கு எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் சார்? நல்லா இருங்க சார், கண்டிப்பா இருக்க வேண்டியது. ஏன்னா வரும்போது 2 ட்ரெயின் வருது, ஒரு நடுவு வச்சுக்கிறாங்க, அவருடைய ஃபேட் என்று சொல்வது போல. இப்படி நம்ம சில நேரங்களில் பார்க்கும்போது நம் எண்ணங்கள் நமக்கு எப்படிதான் அது வருதுன்னு தெரியாது. அது இட்ஸ் எ பிரிவென்டிவ் என்று சொல்லப்பட்ட உன்னை காக்கும் சக்தி உனக்கு தரப்பட்ட, நாம் சொல்கிறோம் பய உணர்வு கூட உனக்கு தரப்பட்ட வரப்பிரசாதம் என்று சொல்லியிருக்கிறோம். ஏன்? ஒரு செயலை செய்யும் போது நீ பயப்பட ஆரம்பித்தாலே உன் செயலிலே தடுமாற்றம் அல்ல, நீ செய்யும் போது அந்த செயலை செய்யும் போது பல மடங்கு ஜாக்கிரதையாக செய்ய ஆரம்பிக்கிறாய். ஒரு உச்சியிலே ஏறி நடக்கும் போது தவறி விழுந்தால் போச்சு என்றால் அமைதியாக பார்த்து வைக்கிறார் என்றால் அந்த பய உணர்வானது உனக்கு அந்த ஜாக்கிரதையாக இரு என்று ஒரு உணர்வை தூண்டி உன் செயல்பாட்டிலே ஒரு அழுத்தத்தை தருகிறது. இதெல்லாம் நமக்கு தரப்பட்ட, இதெல்லாம் கிஃப்ட் என்று சொல்லப்பட்ட வரப்பிரசாதங்கள். இப்படி நாம் பார்க்கும்போது நாம் பார்த்த அந்த பாவனை என்று சொல்வது போல நீ எந்த பந்தம் என்று சொல்லும்போது வரும்போது பார்க்கும்போது 3ஆக எடுத்துக்கொள்ளும். அவன் எதை வச்சு சில பந்தங்களை பாருங்க, நாம் சில பொருள்கள் மீது ஆசை கொள்கிறோம். இந்த பொருள் நல்லா இருக்கு, எனக்கு பொருள்கள் மீது நமக்கு ஆசை. பந்தம் சொன்ன மாதிரி அந்த ஆசைங்கிறது அது வேண்டும் என்று விரும்புகிறோம்.
அதுக்கு அடுத்து மனிதர்கள் மீது ஆசை. சில மனிதர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நண்பர்கள் வேண்டும் என்று இருக்கு. மூன்றாவது சூழ்நிலை. எந்த சூழ்நிலை உனக்கு நன்றாக இருக்கிறது? எனக்கு இங்க வேணாம் சார், அந்த நல்ல தோட்டத்தில் போய் அந்த காமா உட்காந்து பேசினா பிரமாதமா இருக்கு சார். அவர் அந்த சூழ்நிலை விரும்புகிறார். ஒரு ராமகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி வந்தா கூட பேசிக்கிட்டே போவாங்க ரோட்ல. அவர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விரும்புகிறார், நண்பர்களை விரும்புகிறார். ஒருவருக்கு எப்ப பார்த்தாலும் டிவியை எடுத்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். பொருள்களை விரும்புகிறார். பொருள்கள், மனிதர்கள், மூன்றாவது சூழ்நிலை. இந்த மூன்றை வைத்து ஒரு மனிதன் நல்லது சந்தோஷப்படுகிறார். ஒரு பொருள் எனக்கு பிரமாதம், எனக்கு அது அச்சு நல்லா சந்தோஷம் சார். ஆக இதே பொருள் இன்றைக்கு உனக்கு இன்பத்திற்காக இன்பம் தந்த அந்த பொருளானது ஒரு வாரமோ ஒரு மாசமோ அல்லது ஒரு ஆண்டுகளில் துன்பம் தருவதாக மாறுகிறதுங்கிறார். எப்படி? நல்லா பாருங்க, நல்லா அல்வா தின்னுக்கிட்டே இருப்பேன் சார், நான் நல்லா திருநெல்வேலியிலேருந்து வந்தானால அப்படி நெய் ஒழுகணும்பாங்க. இப்படி தூக்கினா விழு நெய்யா கொட்டுது சார். அந்த கடையில் வாங்கப்பா, அங்கே நல்லா இருக்கும், சரி வாங்கி அதை தின்னு பழக்கம் நல்லா இருக்கும். இன்பம், அதை சாப்பிடும் போது அவ்வளவு உணர்வு இன்பம், நாக்கின் சுவை இன்பம், அத்துணையும் அந்த ரசித்து சாப்பிடுகிறார், இன்பத்தை அனுபவித்தார். பார்த்தா கொஞ்ச நாள் ஆச்சு, 2 வருஷம் 3 வருஷம் சக்கரை ஏறிச்சு, 300 வருஷத்துக்கு வந்துருச்சுடா. ஐயோ ஐயோ, கண்ணில் கூட பார்க்கக்கூடாது. அட பாவி, அந்த அல்வாவை பார்ப்பேன், நாக்கில் எச்சு சுழக்கிறது, ரசித்து சாப்பிடுவேன், இவ்வளவு இருந்த என்னை பார்க்காதே என்று சொல்லிவிட்டார் என்றால் எந்த அல்வா அவருக்கு இன்பம் தந்ததோ அதே இன்பத்தை அந்த அல்வாவை பார்க்கும்போது இப்ப அப்படியே ஏன் தன்னால் சாப்பிட முடியலையா? எரிச்சு முன்பு இன்பம் தந்தது அந்த அல்வா, இப்பொழுது துன்பம் வருகிறது போல. இது எப்படியா மாறிச்சு? இது பொருள்கள் இன்பம். அப்ப பொருள்களை வைத்து நீ பெறுவது இன்பம் அல்ல. இன்று இன்பமா இருக்கிறது, நாளைக்கு துன்பமாக மாறலாம். அதே போலதான் நண்பர். அந்த ராமகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு அத்துணை நண்பர்களாக இருந்து என் கூடவே வலது கை இடது கை போல இருந்து செயல் புரிந்தார்கள். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. இல்லை ஒன்னும் பிரச்சனையே வேணாம், இவனுக்கு ஒரு 1000 ரூபாய், அவனுக்கு 1000 ரூபாய் நான் கடன் கொடுக்கணும். நண்பரே கொடுத்த ஒண்ணும் இல்லை, போயிடுவாங்க கேப்பியா. கடன் கொடுத்தாச்சுன்னா என்னாச்சு? நண்பர்கள் விரோதிகளாக மாறிவிட்டார்கள். முகத்தை செலுப்புறாண்டா. அப்ப ஆக உனக்கு நேற்று வரை இன்பம் தந்த அந்த கம்பெனி என்று சொல்லப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு அவர்களை பார்க்கும் போதே ஒரு துயரம், இன்பம் தருவதிலிருந்து துன்பம் தருவதாக மாறிவிட்டார் என்றால் அது நிரந்தரம் அல்ல. மூன்றாவது அதே மாதிரி பார்க்கும் போது என்ன சொன்ன சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் உட்காரும் போது கடல் காத்திலே உட்கார்ந்தா, இன்னைக்கு கடல் காத்து அடிச்சுன்னா ஒரு மாதிரி இது பிடிச்சது வச்சுன்னா அது பிடிக்கல, சூழ்நிலை பிடிக்கல, மாறுது. ஆக சூழ்நிலை, பொருள்கள், மனிதர்கள், சூழ்நிலை, இவைகளை வைத்து நீ இன்றைக்கு இன்பம் அளிக்கிறாய். அதே சூழ்நிலை நாளைக்கு ஒரு காற்று அடிக்கும் போதோ புயல் அடிக்கும் போதோ துன்பத்தை தருவதாக மாறுகிறது என்றால் இவைகள் எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. ஆக இவைகளை எல்லாம் நாம் எப்படி அந்த துயரத்தை, துயரம் என்பது நாம் ஏற்கனவே சொன்னோம், துயரத்தை கண்டு ஓடாதே, துயரத்தை எதிர்கொள்ளும் தன்மையை வைத்து அதையே நீ வாழ்க்கைக்கு இன்பமாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையை பெற்றுவிட்டால் அந்த துயரமே ஓடிவிடும் என்று சொன்னார். அதே போல்தான் நம் வாழ்க்கையிலே நீ பார்க்கும் போது செயல்புரியும் தன்மை நீ எப்படி மாற்றி அமைக்கிறாய், அதை வைத்து நீ எதை பெறப்போகிறாய் என்பதிலே மாற்றம் வருகிறது என்றால் அதுதானே அற்புதம். இப்படி பார்த்து கொண்டே இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் எப்படி அந்த பந்தத்திலிருந்து வெளி வரும்போது நீ எதை பெறுகிறாய் என்று அந்த இச்சை சக்தி தூண்டப்படும் போது கிரியை சக்தி வேலை பார்க்கிறது என்று பார்த்தோம். இப்படி பார்க்கும்போது அந்த எந்த முதல்ல திருப்பி அகைன் ரிப்பீட் திருப்பி ஞாபகம். எது பந்தம்? நான் முதல்ல சம்சாரம் பந்தம். சம்சாரம்னா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம சம்சாரம்னா இருக்கு சார் வீட்டுல, அது அது இல்லையா? நாம சொல்ற ஆன்மீகத்தில் சம்சாரம் என்றா வேற, இந்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம், வாழ்க்கையில சம்சாரம் என்று சொல்வது போல அது மனைவி என்பது தனி, அது குற்று. இப்படி பார்க்கும்போது நம்ம ஆன்மீகத்துக்கு சார் நீங்க எல்லாம் இப்படிதான் பேச ஆகிச்சு, அதெல்லாம் 70 வயசு மேல சின்ன பையனுக்கு பள்ளியத்துக்கு எனக்கெல்லாம் தேவையில்லை சார், எனக்கு 42 தான் சார் ஆகுது. அதையும் நான் சொல்லி இருக்கிறேன். எந்த வயதிலே உன்னால் செய்ய முடியுமோ அந்த நேரத்திலே யூ ஹாவ் டு பிராக்டிஸ் யுவர் செல்ஃப் என்று சொல்லுகிறோம். தவம் என்று சொன்னோம். என்ன தவம் என்றால் என்ன? ஈக்குவேஷன், நாம ஏற்றுக்கொள்ளும் துயரம் சார். அதெல்லாம் 60 சோமவாரம் சுக்கிரவாரம் எல்லாத்தையும் இருந்து ஏன் பிராக்டிஸ் பண்றாங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா? நான் கூட கேள்வி சொல்றேன், அந்த எல்லாம் இந்த திங்கிறது கொழுப்பு சேர்த்து எல்லாம் உடம்புல இருக்கலாம். அந்த நம்ம பொங்கலுக்காக விரதம் இருக்காங்க பாருங்க, அந்த கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது அத்துணை அடிபட்டு உடம்பு ஓவரால் பண்ணிடுறியா, திருப்பி ரீபில்ட் பண்ணா பார்த்து பாருங்க. பராட்டா சிக்கன் ரீபில்டு ஒரு வருஷத்துல அந்த பொங்கலோட தீர்ந்து போச்சு, கிளீன் ஓவரால். ஆனா அது இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? நான் காலி ஊருக்கு சொல்றது, ஒரு காலத்துல கோழியுடைய இயற்கை மரண வயது யாருக்காவது தெரியுமா? கோழி 8 வருஷம் இருக்குமா, 10 இருக்குமா, 15 இருக்குமா? தெரியாது. ஏழை விட குஞ்சிலே கழுத்தை திரிக்கணும். அது விட குஞ்சா இருந்தா நமக்கு நல்லா இருக்கு, கழுத்தை திரிகிறோம், கதை முடிஞ்சு போச்சு. ஆக விருதுநகர் மக்கள் எல்லாம் இன்றைக்கு கோழி சாப்பிடுவதில்லை என்று உறுதி செய்தார்கள்.
கோழி அது பாட்டுக்கு வளர ஆரம்பிக்குது, பெரிய ஜெயின் சைஸ்ல வந்துச்சு, அப்படியே பூதாகாரமா நிக்குது. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா கோழி இப்படி வாசல்ல நிக்குது, பெருசா. ஏன் அதெல்லாம் அந்த விடைத்தலைமை எல்லாத்தையும் பெருசாகி போச்சு. தெப்பத்தை சுத்தி பெருசு பெருசா கள்ளப்பிராத்து மாதிரி நிக்குது. இருக்குமா? யோசிச்சு பாருங்க, பாப்புலேஷன் எப்படி பேலன்ஸ் ஆகுது. நான் அன்னைக்கு இதில் சொன்னேன், திருக்குறள்ல சொன்ன புறால் மறுத்தல் என்றது ஒரு சாப்டர் எழுதியிருக்காருயா ஐயா திருக்குறள்ல. ஏன் புறால் எப்ப உயிரை அடித்துக் கொள்ளாத இயற்கையாக சொல்லும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன், கொன்னால் பாவம் தின்னால் இது என்ன சார், என்ன பாலிசி சார்? கொலை செய்யாதே, மற்ற உயிர்களுக்கு இம்சிக்காதே, அதை வைத்து நீ புலால் உண்ணும் தன்மைக்காக நீ பலரை இம்சிக்கிறாய், கோழியை அடிக்கிறாய், ஆடு அடிக்கிறாய், எல்லாம் ஜீவ ஹிம்சை செய்து அவளுக்கு மரணம் சம்பிப்பது தவறு, பாவம் என்று சொல்லும் போது இது ஒரு வார்த்தை. அது யார் சொன்னா சார்? யாரும் தெரியல யாருன்னு. என்னது கொன்னால் பாவம் தின்னால் தெரிந்து போச்சு. ஆக நான் எனக்கு அது யார் சொன்னாலும் தெரியும். நான் ஜென்ரலா ஒரு சார், அதாவது உணவு தான் உயிர் வாழ்வதற்காக, பசிக்காக, தான் இல்லைன்னா இறந்து விடுவோம் என்பதற்காக ஒன்னு அடிச்சு கொண்டு சாப்பிடல, தப்பு இல்லை. சர்வைவல். ஏன் சாதாரண பூச்சியா பெரிய பூச்சி பிடிக்குது, அது பெரிய பூச்சியை இன்னொன்று பிடிக்குது, இன்னொன்று பிடிச்சிட்டே. இதெல்லாம் இந்த டார்வின் சொன்ன மாதிரி சைக்கிள் என்று சொல்லுவாங்க. சைக்கிள் ஒண்ணு தின்னுட்டே போகுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சைக்கிள்ல பிரேக்கப் வந்தா என்னாச்சு? அது ஒரு இயற்கைக்கு விரோதமான செயலா வரும்போது சில மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து ஆகும். ஆக இயற்கை என்பது நமக்கு தரப்பட்ட வரப்பிரசாதம் என்று நீ அத்துடைய அற்புதமாக படைக்கப்பட்டிருக்காய். ஹைலி எவாலுவேட்டட் சிஸ்டம். அதனால் தான் மனிதர்களே, நீங்கள் சிந்திக்க பழகுங்கள், சிந்தனையோடு செயல்படுங்கள். இது எதற்கு, அது ஏன் என்று கேள்வியை கேளுங்கள். கண்டிப்பாக விடை கிடைக்கும் என்றால் மட்டுமல்ல, உன் சிந்தனை தூண்டப்படும் போது அந்த மூளையில் உள்ள நியூரான்ஸ் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் தூண்டப்படுகிறது. செயலாக்கும் தன்மை பெறும்போது, ஐயா இந்த மூளை பத்தாது, இன்னும் மனிதனுக்கு 6வது அறிவு 7வது அறிவு வேண்டும் என்று இன்னும் ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு பிறகு பார்த்தா 7வது அறிவு பெற்ற மனிதனாக மாறுகிறான். மண்டை புடச்சுக்கிச்சு பெருசா. மூளை இவனுக்கு நிறைய சிந்திக்கிறான்டா. அதுதான் டோன்ட் கோ ஆன் கன்வென்ஷனல் தான் போயிடாதீங்க. இப்படி ஆட்டணும் இப்படி ஆட்டணும் செய்யுங்க. ஏன் ஆட்டணும், இப்படி ஆட்டுறது இப்படி ஆட்டினா என்ன? சிந்தனையை தூண்டுங்கள். ஆக மூளையிலே வளர்ச்சி வர வர நீ 6வது அறிவிலிருந்து 7வது அறிவுக்கு போக வேண்டும். நாம் பின்கால சந்ததிகள் 7வது அறிவோடு பிறக்க வேண்டும் என்றாலே நீ சிந்திக்கும் திறனை வைக்க வேண்டும். இல்லையே இப்படித்தான் சார் செய்யணும், அப்படித்தான் சார் செய்யணும். ஜெயிலில் போட்டோம். அவர் சொல்வது அவருடைய பாவனை, அவருடைய பார்வையில் அதை சொல்லி இருக்கிறார். அதை உன் பார்வையிலே உன் எண்ணங்களை வைத்து யூ அனலைஸ் தட். இஸ் இட் நெசசரி? அந்த அனாலிசிஸ், செல்ஃப் அனாலிசிஸ் என்று சொல்லப்பட்டது செய்யப்படும் போதுதான் அது உண்மை தத்துவம் விளங்குகிறது. நீ புடம் போட்ட மனிதனாக வெளியே வருகிறாய். ஆக தயவு செய்து சிந்தியுங்கள், உங்கள் மூளைக்கு வேலை விடுங்கள். அந்த நியூரான் என்பதெல்லாம் அற்புதமாக வேலை பார்க்கும் தன்மையை பெற்றதாக மாறும்போது உன் சிந்திக்கும் திறன் வந்து விடுகிறது என்றால் அதுதான் முக்கியமாக இருக்கும்போது உன் வாழ்க்கை தத்துவத்தை நீ உணர்வதற்கு அந்த சிந்திக்கும் திறன் அவசியம் என்பதால் நாம் துயரமற்ற வாழ்வை நோக்கி செல்வதற்கு சிந்திக்கும் திறன் கண்டிப்பாக வேண்டும். சிந்தியுங்கள், துயரமற்ற வாழ்விற்கு வாருங்கள். நன்றி, வணக்கம்.